ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு நாள் தாம்பரத்துலேருந்து காஞ்சிபுரம் போகிற பஸ்ஸில் 2 பேர் ஏறியிருக்காங்க. பக்கத்து சீட்டுக்காரங்க சும்மா டைம் பாஸுக்கு பேசிட்டு போகிறாங்க. தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காண்ணே. உங்கள் ஊர் எதுப்பா? நான் காஞ்சிபுரம் பக்கம். உங்கள் ஊர் அண்ணே? என் ஊர் காஞ்சிபுரத்துலேருந்து தூரம்ப்பா. உங்கள் வீடு எங்கே? சின்ன காஞ்சிபுரம் இருக்குல்ல? ஆமாம், அங்கே ரோடு மேலே. ரோடு மேலேயா? அப்புறம் எப்படி பஸ்லாம் போகுது? உங்கள் வீடு எங்கண்ணே இருக்குது? என் வீடு ரோடு மேலாம் இல்லைப்பா, கரையில் தான் இருக்குது. கல்யாணம் ஆயிடுச்சாண்ணே? எங்கள் அப்பாவுக்கு ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஆகலை. ஏன்? ஏன்னா எங்கள் அப்பா என்னோட பெரியவர் இல்லை. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? பங்களா கட்டி வாழ்ந்தவர். ஐயோ, அவ்வளோ பெரிய பணக்காரரா? இல்லை, கொத்தனார். சரி ஊர் வந்துடுச்சுண்ணே, நான் இறங்கிக்கிறேன். பஸ்ஸு தாண்டா ஊருக்கு வருது, ஊர் அங்கேயே தான் இருக்குது. சரிண்ணே, பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவி. என்னங்க, இன்றைக்கி ராத்திரி டின்னருக்கு உப்புமா பண்ணட்டுமா இல்லைன்னா தோசை பண்ணட்டுமா? இன்றைக்கி எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு சாப்பிடவே தோணலை. எனக்கு டின்னர்லாம் எதுவும் வேணாம். சரிங்க, அப்போ எங்களுக்கு மட்டும்னா பிரியாணியே ஆர்டர் பண்ணிக்கிறோம், அது மட்டும் போதுங்க. ஒரு புதுசாக கல்யாணமான ஜோடி. மாமா கொஞ்சம் இங்கே வாங்கலேன். என்னம்மா? யூடியூப் பார்த்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு பண்ணமாம்மா, ஆனால் கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ சும்மாவே சமைச்சின்னா கேவலமாக இருக்கும், இதில் யூடியூப் வேறு பார்த்து செஞ்சிய, தூக்கி போடு, பரவாயில்ல. மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன் மாமா, உப்பை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன், நீங்கள் தான் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கீங்களே. அப்படி போடு. மாமாக்கிட்ட எக்கச்சக்க டிப்ஸு வச்சுருக்கேன். எப்போவுமே சமையலில் உப்பு அதிகமாகிடுச்சின்னா உருளைக்கிழங்கை வேக வச்சு துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த டிஷ்ஷில் போட்டுரு, உப்பெல்லாம் அது உறிஞ்சிடும், அதுக்கப்புறம் சூப்பராக ஆகிடும். மாமா என்ன இன்னும் இழுக்கிற? மாமா நான் பண்ணதே உருளைக்கிழங்கு பொரியல் தானே மாமா. 15 வயசு வரைக்கும் ட்ரௌசர் போட சொன்னால் பேண்ட்டு தான் வேணும்னு இந்த பசங்க அடம்பிடிப்பானுங்க. ஆனால் வளர்ந்து பெரியவனான பிறகு பேண்ட்டு போடாமல் ட்ரௌசரை மாட்டிட்டு திரிவானுங்க. அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.